Praise the Lord. Hallelujah. Hallelujah. நாம் பிரார்த்தனை செய்வோம். தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அவரோடு பேசுங்கள். அவர் முகத்தான தேவன். அவர் பெரியவர். அவர் சிறந்தவர். அவர் தயவுள்ளவர், கிருபை உள்ளவர், தயவுள்ளவர், கிருபை உள்ளவர். உம்மை போல் ஒருவரும் இல்லை. நன்றி பிதா, உங்களுடைய அன்பிற்காக, உங்களுடைய தயவிற்காக நன்றி. நீர் கொடுத்த அந்த வெற்றிக்காக, இயேசு கிறிஸ்துவில் சகலத்தை நீங்கள் வெற்றி சிறக்க செய்ததற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் ஜீவனில் உம்முடைய ஊழியத்திற்காக நன்றி, 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 நன்றி. பைபிளில் எழுதப்பட்ட நம்முடைய வார்த்தைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஞானத்தின் கண்களை நீர் திறந்ததற்காக நமக்கு ஸ்தோத்திரம். நீர் இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் முன்னேறும்படியான திசைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக, உற்சாகத்தை பெற்றுக்கொள்ளும்படியான இந்த நேரத்திற்காக நமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். Praise the Lord. Hallelujah. நீங்கள் உட்காரலாம். வாவ், praise the Lord. அருகில் ஏற்பட பார்த்து சொல்லுங்கள், உங்களை வரவேற்கிறோம். இந்த ஃபேமிலி டேயில் உங்களை வரவேற்கிறோம், வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். Praise the Lord. Hallelujah. குடும்பம் ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் அநேக நேரம் கூறியிருக்கிறேன் இதை, மற்றும் நான் கூறியிருக்கிறேன். தேவன் குடும்பத்தின் மீது விசுவாசம் வைத்திருக்கிறார். ஒன்றுபட்ட குடும்பம் இந்த தேசத்திற்கு ஒரு அடித்தளமாக இருக்கிறது. Praise the Lord. ஒரு பொழுதும் நீங்கள் நினைக்காதீர்கள் குடும்பத்தில் ஒன்று சேர மாற்றோம் என்று, மற்றும் ஒரு பெரிய ஆளாகி விடுவீர்கள் என்று நினைக்காதீர்கள். அப்படி ஒரு பொழுதுமே நடக்க முடியாது. குடும்பம் தேவனுடைய சிந்தனை மற்றும் தேவனுடைய யோசனை. குடும்பம் தேவன் அமைத்த ஒரு கட்டமைப்பு. ஸோ ஒன்று கூடிய ஒரு குடும்பம், ஒற்றுமையான குடும்பம் உங்களுக்கு, நம்ம சமுதாயத்திற்கு, இந்த தேசத்திற்கு, நம்முடைய உலகத்திற்கு அது தேவை. ஏனென்றால் எந்த நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோமோ அங்கு குடும்பங்களை திட்டமிடப்பட்ட காரியங்கள் தான், சிந்திக்கப்பட்ட மற்றும் திட்டமிடப்பட்ட பிரயாசம். உங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. ஏனென்றால் சாத்தான் அறிந்திருக்கிறான், அவனோடு வேலை செய்கிறவரும் அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் குடும்பங்களை அழிக்காத வரைக்கு இந்த சமுதாயத்தையும் இந்த உலகத்தையும் அவர்களால் அழிக்க முடியாது. ஸோ அநேக காரியங்கள் உங்களுக்கு நல்லதாக தோன்றலாம், நீங்கள் அதை அறியாமல் இருக்கலாம். அது குடும்பங்களை உடைப்பதற்காக தயார்படுத்தப்பட்டவைகள். எக்ஸாம்பிள், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள். எனக்கு தெரியாது எத்தனை பேருக்கு இது தெரியும் என்று. இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள். அப்படியாக கூறப்பட்டது போல குடும்பங்கள் ஒன்றாக விடுமுறை கழிக்கும்படிக்கு இதனால் குடும்பங்கள் ஒற்றுமையாக இருக்கும் என்று இல்லை. வேதம் இதை கூறவில்லையே. வேதம் இப்படியாக கூறவில்லை. ஒன்றாக விடுமுறை கழிக்கக்கூடிய குடும்பங்கள் ஒற்றுமையாக இருக்கும் என்று. அது அப்படியாக பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஜனங்கள் கூறுகிறார்கள், ஞாயிற்றுக்கிழமை குடும்பங்களின் நாள். அப்படி என்றால் மற்ற 6 நாட்கள் யாருடையது? ஸோ நீங்கள் கூறுகிறீர்கள் ஞாயிற்றுக்கிழமை குடும்பங்களின் தினம் என்றால், நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் ஒரு நல்லதொரு காரியங்களை சொல்கிறீர்கள். ஞாயிற்றுக்கிழமை குடும்பங்களின் தினம். நீங்கள் ஆல்ரெடி கூறுகிறீர்கள் மற்ற 6 நாள் குடும்பத்திற்கு இல்லை என்று. மற்ற 6 நாட்கள் மற்றும் யாருடையது? மற்ற 6 நாட்கள் யாருக்காக? ஏனென்றால் குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கு விடுமுறை நாட்கள் தேவை அல்ல. குடும்பங்கள் ஒன்றாக வளர்வதற்கு கட்டளைகளின்படி நடப்பது முக்கியம். Praise the Lord. Hallelujah. 3 வகையான குடும்பங்கள் இருக்கிறது. 3 வகையான குடும்பங்கள். ஒன்று என்னவென்றால் dysfunctional family. dysfunctional அதன் அர்த்தம்
அப்படியான ஒரு குடும்பம் அது முழுமையாக உடைந்து போயிருக்கிறது. இரண்டாவது, அன்ஆர்கனைஸ்டு ஃபேமிலி, ஒற்றுமை இல்லாத குடும்பம். மூன்றாவது ஒன்று, ஆர்கனைஸ்டு ஃபேமிலி, ஒற்றுமையான குடும்பம். திரும்பவும் கூறுகிறேன், 3 வகையான குடும்பங்கள் நீங்கள் காண முடியும். உங்களுடைய குடும்பம் எந்த கேட்டகரியில் இருக்கிறது என்பது மற்றும் உங்களால் என்ன செய்ய முடியும். ஏனென்றால் உங்களுடைய குடும்பம் அந்த வகையிலிருந்து வெளிவந்து உயர்ந்த வகைக்கு செல்லும்படியாக. ஒருவேளை நீங்கள் தேவன் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இவ்வளவான பேச்சுகள் அடிபடுகின்றது. அந்த வகையான பேச்சிலிருந்து வெளிவருவது ரொம்ப கடினமாகிவிட்டது. மற்றும் அந்த மொழிகளிலிருந்து ஜனங்களை வெளிக்கொண்டு வருவது ரொம்ப கஷ்டமாகிவிட்டது. ஏனென்றால் நாம் எப்பொழுது கூறுகிறோம், ஓ நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இது அப்படியான ஒரு மொழி. அது அப்படியாக இருக்கிறது. ஓ, எத்தனை பேர் சிறு குழந்தையாக இருந்தீர்கள்? எத்தனை பேரிடம் விளையாட்டுப் பொருட்கள் இருந்தது? கார் இருந்ததா உங்களிடம்? எத்தனை பேரிடம் கார் இருந்தது? எத்தனை பேர் விரும்பினீர்கள் சின்ன குழந்தையில் உங்களிடம் வந்த காரிலே நீங்கள் அதிலே உட்கார்ந்து பள்ளிக்கு செல்லும்படியாக சிந்தித்தீர்கள்? எத்தனை பேர் நினைத்தீர்கள் அந்த காரே உங்களிடத்தில் இருக்கும்படியாக உண்மையான கார் வர வேண்டாம் என்று? அப்படி இருந்ததா எப்பொழுதாவது? உங்களுக்கு தெரிந்திருந்தது. உங்களுக்கு தெரியும், சில நாட்கள் கழித்து உங்களிடத்தில் இருந்த அந்த கார் பொய்யானது என்று. உங்களுக்கு என்ன தேவை இருந்தது? ஒரு உண்மையான கார். ஹலோ, தேவை இருந்ததா அல்லது பொய்யான காரிலே நீங்கள் வேலையை முடித்து விட்டீர்களா? ஸோ அப்படியான ஒரு மொழி. நம்முடைய அந்த பேச்சில் நாம் கவனம் செலுத்தவில்லை என்றால், இந்த பேச்சை நாம் மாற்றவில்லை என்றால், அந்த பொய்யான காரை வைத்தே வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்படியான அந்த பாஷை, தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், தேவன் என்னை சுகமாக்கினார், தேவன் என்னை கஷ்டத்திலிருந்து மீட்டார். இது குழந்தைகள் விளையாடக்கூடிய விளையாட்டு பொருள். இது குழந்தைகளுக்கான விளையாடக்கூடிய விளையாட்டு பொருள். ஜனங்களிடத்தில் எப்பொழுது கேட்டாலும் இதிலிருந்து தான் ஆரம்பிப்பார்கள். தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு தெரியாது என்னுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை எத்தனை தடவை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் என்று. என்னுடைய அனைத்து செய்தியும் நீங்கள் சுதித்து பாருங்கள். 20 வருட காலமாக இல்லை, நான் ஒரு பொழுதும் சபைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வரவில்லை. எனக்கு தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் தேவையில்லை. நான் தேவனைப் போல ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறேன். Praise the Lord. Hallelujah. நான் தேவனைப் போல ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறேன். நான் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஒரு நாட்கள் கூட என்னுடைய சிந்தையில் இருந்ததில்லை நான் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. தேவன் எனக்கு சகாயம் செய்திருக்கிறார். என்னால் ஒரு பொழுது கூட சிந்திக்க முடியவில்லை ஏதோ தேவனிடத்திலிருந்து எனக்கு வேண்டும் என்று. சிம்பிள். எனக்கு தேவனிடத்திலிருந்து எதுவுமே தேவையில்லை. Praise the Lord. ஓகே, வாருங்கள். ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு எளிதான உதாரணம். ஓகே, நீங்கள் இங்கு வர முடியுமா? தேங்க்யூ. ஓகே, சந்தீப் நீங்களும் வாருங்கள் இந்த வீடியோ. ஓகே, உங்களுக்கு மைக்ரோஃபோன் கொடுக்க முடியுமா? இதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள். ஏனென்றால் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் தேவை. தேவனிடத்திலிருந்து எனக்கு சுகம் தேவை. ஒருவேளை அந்த சுகம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் கோபமடைந்து விடுவீர்கள். ஜனங்கள் சுகம் கேட்கும் பொழுது அவர்களுக்கு சுகம் கிடைக்கவில்லை என்றால் தேவனை விட்டு சென்று விடுகிறார்கள். Praise the Lord. ஒருவருக்கு எதிராக நிற்கலாம். தேங்க்யூ. கொஞ்சம் இங்கு. தேங்க்யூ. ஸோ இவர்கள் 2 பேரும் ஆண்கள். எத்தனை பேருக்கு தெரிகிறது இவர்கள் ஆண்கள் என்று? தட்ஸ் பியூட்டிஃபுல். இந்த ஆணுக்கு வாருங்கள் அப்படியாக எண்ணிக்கொள்ளும். இவர் ஒரு சிறிய குழந்தை. இவன் அந்த ஆணை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த சிறிய குழந்தையின் மனதில் எது ஓடிக்கொண்டிருக்கும்? இவன் அந்த ஆணிடமிருந்து அவரிடமிருந்து ஆசீர்வாதம் தேவையா அல்லது அந்த ஆணை போல அவர் வாழ விரும்புகிறாரா? தனக்குத்தானே நீங்கள் கேளுங்கள். நீங்கள் சிறியராக இருந்த பொழுது உடைய எண்ணங்கள் என்ன இருந்தது? இப்பொழுது என்னுடைய குழந்தை இருக்கிறது. அவன் அந்த ஆடையை துடைத்து கொண்டிருந்தான். அவன் அவனுடைய துணியும் துடைத்தான். அவன் என்னுடைய துணியும் துடைத்தான்.
அவனுடைய அம்மாவோட துணியும் படுத்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு இந்த அம்மா அப்பாவிடமிருந்து எதுவுமே தேவையில்லை. குழந்தை அம்மா அப்பாவிடமிருந்து எதுவுமே எதிர்பார்ப்பதில்லை. இந்த குழந்தை என்ன விரும்புகிறது? தந்தையை போல வாழும்படியாக கற்றுக்கொள்ளும்படிக்கு. ஹலோ, எத்தனை பேருக்கு புரிகிறது? நான் உங்களுக்கு கூறுகிறேன், நீங்கள் உங்களுடைய சிந்தையில் வேலை செய்ய வேண்டும். திரும்பவும் நான் கூறுகிறேன், ஒருவேளை இவர் குழந்தையாக இருக்கிறார். இவன் எதை விரும்புகிறான்? இவன் இவரிடத்திலிருந்து ஏதோ பெற்றுக்கொள்ளும்படியாகவா அல்லது அவரை போல வாழும்படியா? ஹலோ, சந்தோஷமாக கூறுங்களேன். நீங்கள் எதை விரும்புவீர்கள்? இவரை போல வாழ்வதற்கா அல்லது இவரிடத்தில் ஏதோ பெற்றுக்கொள்ளும்படியாகவா? இவரை போல வாழ்வதற்கா அல்லது அவரிடத்தில் ஏதோ பெற்றுக்கொள்வதற்கா? நீங்கள் புத்திசாலியாக இருந்தீர்கள் என்றால் தாய் தந்தையிடமிருந்து எதை எதிர்பார்த்தது இல்லை. நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? தந்தை வெற்றி என்றால் தாய் தந்தையிடம் ஏதை பெற்றுக்கொள்வதில் அல்ல. ஒருவேளை அந்த குழந்தையுடைய எண்ணம் தாய் தந்தையிடம் ஏதை பெற்றுக்கொள்வது இருந்தால் நமக்கு தெரியும், அவன் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ஏழையாக ஆகிவிடுவான். பிரேஸ் த லார்ட். எத்தனை பேருக்கு தெரியும் இது? உண்மைதானே இது? எத்தனை பேர் தன்னுடைய தாய் தந்தை வீட்டை விற்று வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ 5 வருடம் பிறகு செல்வார்கள், 10 வருடத்துக்கு பிறகு செல்வார்கள். ஏனென்றால் ஆல்ரெடி அவருடைய எண்ணம் தவறான திசையில் போய் கொண்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய தாய் தந்தையிடமிருந்து ஏதோ பெற்றுக்கொள்ள அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் தாய் தந்தையை போல வாழ்வதற்கு சிந்திப்பதே இல்லை. என்னுடைய தாய் தந்தை இவ்வளவு சம்பாதித்து விட்டார்கள் என்றால் நானும் இதை விட சம்பாதிக்கவே முடியும். ஹலோ, உண்மையா பொய்யா இது? அந்த குழந்தை என்ன நினைக்கிறான்? நான் தாய் தந்தையிடம் ஏதோ பெற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது தாய் தந்தை போல ஆகிவிட வேண்டுமா? தங்களுக்கே நீங்கள் கேளுங்கள். நீங்கள் தாய் தந்தை போல வாழ நினைத்தீர்கள். கிறிஸ்தவம் அதை போலத்தான். எப்பொழுதும் தேவனிடத்தில் ஏதோ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கும் வரைக்கு நீங்கள் இப்பொழுது வரை தங்களுடைய ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழவில்லை என்ற அர்த்தம். நீங்கள் தங்களுடைய சிறப்பான வாழ்க்கை எப்பொழுது வாழ்வீர்கள் என்றால் உங்களுக்கு தேவனிடத்தில் ஒன்றும் தேவையில்லை, வாழ முடியும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you. Praise the Lord. Hallelujah. இப்பொழுது இதையெல்லாம் நான் ஏன் உங்களிடத்தில் கூறினேன் என்றால், நான் சொல்ல இருந்ததை கொஞ்சம் மாற்ற விரும்பினேன். ஏனென்றால் நீங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு நான் கூற இருந்தேன். ஆசீர்வாதம் தேவை என்றால் நான் நினைத்தேன் எப்பொழுது வரைக்கும் இந்த மொழியை பேசிக்கொண்டிருப்பேன். எப்பொழுது வரை உங்களை ஏமாற்றி கொண்டே இருப்பேன். எனக்கு உங்களுடைய மொழிகளை மாற்ற வேண்டும். ஒருவேளை நீங்கள் விரும்பினால் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்த ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு ஒற்றுமையான குடும்பமாக இருக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. சொல்லுங்கள், ஒற்றுமையான குடும்பம், ஒற்றுமையான குடும்பம், ஒற்றுமையான குடும்பம். Praise the Lord. ஏனென்றால் தேவன் நாம் பிதா என்று அழைக்கும் பொழுது அங்கு ஒரு சம்பந்தம் உண்டாகிறது. கிறிஸ்தவம் தேவனிடத்திலிருந்து ஏதோ பெற்றுக்கொள்வது பற்றி அல்ல. கிறிஸ்தவம் தேவனோடு ஒரு தொடர்பான காரியங்களுக்குரியது. நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் தேவனோடு ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்பதை. இவர் அப்படியான ஒரு தேவன் அல்ல. அவரிடத்திலிருந்து ஏதோ பிடுங்குவதற்கு, அவரிடத்திலிருந்து ஏதோ பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்கிறீர்கள் நீங்கள். இப்பொழுது நீங்கள் கூறுகிறேன், நான் தேவனை மாற்றி வேறொரு தேவனை ஏற்றுக்கொள்கிறேன். Praise the Lord. தெரிந்து கொள்ளுங்கள், ஜனங்கள் ஏன் கவலையாக இருக்கிறார்கள் என்று. அவர்கள் அதற்காக கவலையாக இருக்கிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்களுக்கு எது தேவையோ அது தேவனிடத்தில் இருக்கிறது மற்றும் அவர்களுக்கு வேண்டியதை தேவன் கொடுக்க. அவருடைய துக்கத்திற்கு மிகப்பெரிய காரணம் இதுதான். ஏனென்றால் ஒரு நாள் அவர்களுக்கு தெரிந்து விடுகிறது எல்லாம் தேவனிடத்தில் இருக்கிறது மற்றும் அவர்கள் நினைக்கிறார்கள் தேவனிடத்தில் இருந்தால் என்னிடம் ஏன் இல்லை. அவர்கள் நினைக்கிறார்கள் தேவன் எனக்கு கொடுக்கவில்லை என்று. Praise the Lord. Hallelujah. சொல்லுங்கள், நான் தேவனை போல ஒரு ஆசீர்வாதம். இது உங்களுக்கு ஒரு வெற்றிக்கான உணர்வை உண்டாக்கும். Praise the Lord. Hallelujah. ஆனால் எப்பொழுதெல்லாம் நினைக்கிறீர்களோ தேவனிடத்தில் ஏதோ வேண்டுமென்று, இது உங்களுக்கு ஒரு ஏழைக்கான மனநிலையை கொடுக்கும். ஓ தேவனே, எனக்கு அதை கொடுத்து விடுங்கள். ஓ தேவனே, எனக்கு இதை கொடுத்து விடுங்கள். கமான், தேவன் இதை விரும்பவில்லை. நீங்கள் அவரிடத்தில் கேட்கும்படிக்கு. தேவன் விரும்புகிறார் அவர் உங்களை எப்படி சிருஷ்டித்தாரோ அதன்படி வாழும்படிக்கு. ஏனென்றால் அவர் சிருஷ்டித்ததே உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். Praise the Lord. Hallelujah. 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 எத்தனை பேர் இருக்கிறீர்கள்?
ஒருவேளை உங்களுடைய குழந்தை பேனாவினால் எழுத முடியவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்ன செய்வீர்கள்? அவனுக்கு பேனாவினால் எழுத சொல்லிக் கொடுப்பீர்களா? இல்லை அவனுக்காக பிரார்த்தனை செய்வீர்களா? என்ன செய்வீர்கள் நீங்கள்? உனக்கு எழுத சொல்லிக் கொடுப்பீர்கள். மற்றும் தேவன் நீங்கள் உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்தார் என்றால் அவருக்கு உங்களை அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படியான ஒரு ஜீவன் உங்களுக்கு ஆல்ரெடி அவர் கொடுத்து விட்டார். அப்படியான ஒரு ஜீவன் அவர் உங்களுக்கு கொடுத்து விட்டார். நீங்கள் கிறிஸ்தவ சர்க்கிளில் சென்று விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் மற்றவர் கேட்பீர்கள், ஓ சொல்வீர்கள், டெலிவரன்ஸ்க்கு மீட்டிங் இருக்கிறது, சாத்தானிலிருந்து விடுதலை பெறுவதற்கான மீட்டிங் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய எண்ணங்கள் அதுதான் இருக்கிறது. சொல்லுங்கள், நான் எந்த பிரச்சனையிலும் இல்லை. ஹலோ, சொல்லுங்கள், நான் எந்த பிரச்சனையிலும் இல்லை. அதனால் நீங்கள் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறீர்கள் என்ற எண்ணங்களை விட்டுவிட வேண்டும். ஜனங்கள் காலையிலிருந்து மாலை வரை இதைத்தான் சிந்திக்கிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறார்கள் என்று. நினைக்கிறாங்க, தலையில் ஏதோ வலி இருக்கிறது, வயிற்றில் ஏதோ வலி இருக்கிறது, நினைக்கிறேன் அந்த பிரச்சனை இருக்கிறது, குழந்தைகள் பிரச்சனையாக இருக்கிறார்கள், தந்தை பிரச்சனையாக இருக்கிறார், தாயோட ஏதோ பிரச்சனை இருக்கிறது. 24 மணி நேரம் அவர்கள் எண்ணங்கள் இதுதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஏதோ ஒரு நபர் அவர்கள் வாழ்க்கையில் பின்னாடி இருக்கிறார் என்று நினைக்கிறார்கள். அவன் இவர்களை நாசமடைய செய்ய போகிறான் என்று, மற்றும் அவர்களுக்கு அவரிடத்தில் தப்பிப்பது தேவை என்று சிந்திக்கிறார்கள். இது உங்களுக்கு பயத்தின் மனநிலையை கொடுக்கும். சொல்லுங்கள், சாத்தானால் எனக்கு எந்த ஓத்தரும் கொடுக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹலோ, சாத்தானிடத்தில் தப்போதை மறந்து விடுங்கள். நீங்கள் ஒரு புல்டோசர். யார் நீங்கள்? புல்டோசர் சாலையில் நடக்கும் பொழுது காருக்கு நினைக்க வேண்டியது இருக்கும், புல்டோசர்லேருந்து தப்பிக்கொள்ளும்படியாக. புல்டோசருக்கு நினைக்க வேண்டாம், காரிலிருந்து தப்பும்படியாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவன். பெரியவர் எனக்குள் இருக்கிறார். பெரியவர் எனக்குள் இருக்கிறார். பெரியவர் எனக்குள் இருக்கிறார். இதுதான் உண்மை. பெரியவர் உங்களுக்குள் இருக்கிறார். பெரியவர் ஏன் உங்களுக்குள் இருக்கிறார்? ஏனென்றால் அவர் உங்களை பெரியவராக படைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கேட்கிறீரா நீங்கள்? வேதம் கூறுகிறது, ஓ பிள்ளைகளே, நீங்கள் அவர்களை ஜெயித்திருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் இருக்கிறதை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். அவர் கூறவில்லை நீ சாத்தானிடமிருந்தே தப்பித்துக்கொள்ள. அவர் என்ன கூறினார்? இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று. அவர் நினைக்கிறார் உங்களிடத்தில் இப்படியான எண்ணங்கள் இருக்க வேண்டும் என்று. சந்தோஷமாக சொல்லுங்கள், எனக்குள் பெரியவர் இருக்கிறார். எனக்குள் பெரியவர் இருக்கிறார். எனக்குள் பெரியவர் இருக்கிறார். எல்லா சாத்தானுடைய பெரியவர், எல்லா வியாதியோட பெரியவர், எல்லா ஏழ்மையோட பெரியவர், ஒவ்வொரு சோதனையிலிருந்து பெரியவர். பெரியவர் எனக்குள் இருக்கிறார். பெரியவர் எனக்குள் இருக்கிறார். பெரியவர் எனக்குள் இருக்கிறார். நான் பிழைக்க தேவையில்லை. நான் சுதந்திரமடைய தேவையில்லை. நான் சுதந்திரம் அடைந்திருக்கிறேன். கேட்கிறீரா நீங்கள்? இதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சிந்திக்காதீர்கள். நீங்கள் விடுவிக்கப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் எந்த கட்டுக்குள்ளும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள், நான் சுதந்திரமாக இருக்கிறேன். நான் எந்த கட்டுக்குள்ளும் இல்லை. ஹலோ, எனக்கு தெரியும் சில பேர் ஏன் இப்படி சிந்திக்க விரும்பவில்லை என்று. இப்பொழுது நான் வேறு எதை என்னால் சிந்திக்க முடியும்? ஏனென்றால் காலையிலிருந்து மாலை வரை இதைத்தான் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அதிலிருந்து பிரச்சனை, இதிலிருந்து பிரச்சனை, அவரிலிருந்து பிரச்சனை, இதைத்தான் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். வாருங்கள், ஒரு குருவி இருக்கிறது. கவனமாக கவனிக்கவும் நான் சொல்வதை. இந்த குருவியால் பறக்க முடியுமா? இந்த புறாவால் பறக்க முடியுமா? வைத்துக்கொள்ளும். அந்த புறாவின் எண்ணங்களை எடுத்து விட்டீர்கள். எதை வைத்து விட்டீர்கள்? நீ ஏதோ கட்டுக்குள் இருக்கிறாய். நீ ஏதோ பிரச்சனையில் இருக்கிறாய். இப்பொழுது இந்த குருவி என்ன நினைக்கும்? பறப்பதற்கா அல்லது அந்த கட்டிலிருந்து வெளிவருவதற்கா? இதுதான் அங்கே நடக்கும். இப்பொழுது வரைக்கும் நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறேன் என்று. அப்பொழுது வரைக்கும் உங்களால் பறக்கவே முடியாது. உங்களால் பெரிய காரியங்களை செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. மறந்து விடுங்கள், நீங்கள் ஏதோ கட்டில் இருக்கிறீர்கள், நீங்கள் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறீர்கள் என்று. உங்களிடத்தில் இறகு இருக்கிறது. நீங்கள் பறக்க ஆரம்பித்து விடுங்கள். ஹல்லேலூயா. கேட்கிறீர்களா? சொல்லுங்கள், நான் பறப்பதற்கு உருவாக்கப்பட்டுள்ளேன். நான் சுதந்திரமாகவே பிறந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள், நான் சுதந்திரமாக பிறந்திருக்கிறேன்.
மறந்துவிடுங்கள், நீங்கள் சாத்தானிலிருந்து விடுவிக்கப்பட்டீர்கள் என்று. இல்லை இல்லை இல்லை, சாத்தான் உங்களை தொட முடியாது. சாத்தானை சிந்திக்காமல் நீங்கள் வாழ ஆரம்பித்து விடுங்கள். கேட்கிறீரா நீங்கள்? எத்தனை பேருக்கு இது புரிகிறது? சில பேர் இதைத்தான் சிந்திக்கிறார்கள். சாத்தான் ஏதோ செய்து விட்டான், அதனால் தான் பிந்தி இருக்கிறேன். அவன் ஒன்றுமே செய்யவில்லை, அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. Praise the Lord. நீங்கள் பறப்பதுக்கு பிறந்திருக்கிறீர்கள், நீங்கள் பறந்து கொண்டிருங்கள். ஹalleluya. சொல்லுங்கள், நான் எந்த கட்டுக்குள்ளும் இல்லை, நான் சுதந்திரமாக இருக்கிறேன். ஹலோ சொல்லுங்கள், நான் ஏழ்மையின் கட்டுப்பாடில் இல்லை, நான் வியாதியின் கட்டுப்பாடில் இல்லை, நான் சாத்தான் பிடியில் இல்லை, நான் எந்த ஒரு பிடியிலும் இல்லை. Praise the Lord. எல்லாம் ஒன்று சேர்ந்து எனக்கு நன்மையை உருவாக்குகிறது. Praise the Lord. Hallelujah. நினைக்காதீர்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு எதிராக ஏதோ திட்டம் தீட்டுகிறார்கள் என்று. வேதம் கூறுகிறது, எல்லாம் ஒன்று சேர்ந்து எனக்கு நன்மைக்கு ஏதுவாக உண்டாக்கிறது. சிந்தனையில் ஒரு மாற்றம், உடைய சிந்தனையின் மாற்றம். நீங்கள் பெரிய காரியங்களுக்காக தயார்படுகிறீர்கள். Praise the Lord. Hallelujah. நீங்கள் செலவழிப்பதற்கு தயார்படுத்துகிறவர்கள் அல்ல, நீங்கள் பெரிய காரியங்களுக்கு தயார்படுத்துகிறவர்கள். சில பேர் ஜீவனில் செலவு செய்வதற்கான சிந்தனையில் தான் இருக்கிறார்கள், வயிற்றை நிரப்பதற்கு தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய தயாரி அது அல்ல. அவர்கள் மற்றவர்களுடைய வயிறை நிரப்பும்படியாக அவருடைய தங்களுடைய எண்ணங்களை, தங்களுடைய ஆத்மாவை அவர்கள் தயார்படுத்தவில்லை. அவர்கள் வயிற்றுக்கு பசியாரி என்றால் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஓ நன்றி தேவனே, ஓ எனக்கு உணவு கொடுத்ததற்காக. தேவன் கூறுகிறார், நன்றி செலுத்த வேண்டுமானால் பெரிய காரியங்களுக்கு நன்றி செலுத்து, நீ 100 பேருடைய பசியை ஆற்றினாய். நீங்கள் நினைக்கிறது தேவன் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று. சில நாள் பிறகு தேவன் கூறுவார், எப்பொழுது வரைக்கும் இதற்காகவே நன்றி சொல்லிக் கொண்டிருப்பாய்? 100 பேருடைய பசி எப்பொழுது ஆற்றுவாய் நீ? உன்னுடைய நன்றியை கேட்டு என் காதுகளே நிரம்பிவிட்டன. எப்பொழுது வரைக்கும் இந்த நன்றியை கேட்டுக்கொண்டிருக்கவேன்? Praise the Lord. நீங்கள் பறப்பதற்கு உண்டாகப்பட்டிருக்கிறீர்கள். Praise the Lord. சொல்லாதீர்கள், 2 காலை மேலே தூக்கு, எப்படி பறக்க முடியும்? 2 கால்களை வாகத்தை எடுத்து சொல்ல வேண்டும். Praise the Lord. Hallelujah. சொல்லுங்கள், நான் எந்த வியாதியின் பிடியிலும் இல்லை. ஹலோ சொல்லுங்கள், நான் எந்த வியாதியின் கட்டுப்பாடில் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு வியாதி தெரிகிறது என்றால் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியுமா? வியாதியே நீ திரிகிறாய், ஆனால் Praise the Lord. Hallelujah. சரியா? நீங்கள் அறிக்கை செய்தீர்கள், வியாதியை உனக்கு கட்டளையிடுகிறேன், சரீரத்திலிருந்து போ. அதற்கு பிறகு அந்த வியாதி உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் அந்த வியாதியை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள்? நீ அங்கு தெரிகிறாய், ஆனால் நீ அங்கு இல்லை, உண்மையாக நீ செத்துவிட்டாய். Praise the Lord. Hallelujah. அதுவாகட்டும், அந்த வியாதி உங்களுடைய சரீரத்தில் அடையாளத்தை மறந்துவிட வேண்டும். என்ன வேண்டும்? அடையாளத்தை மறந்துவிட வேண்டும். உங்களுடைய அடையாளத்தை மறந்துவிட வேண்டும். வியாதி மறந்துவிட வேண்டும், அது ஒரு வியாதி என்று. Praise the Lord. Hallelujah. சொல்லுங்கள், நான் கட்டுக்குள் இல்லை. ஹலோ, நான் எந்த பிரச்சனையிலும் இல்லை, நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். சொல்லுங்கள், நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். சொல்லுங்கள், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். கேட்கிறீர்களா நீங்கள்? உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப முக்கியமானது. Praise the Lord. Hallelujah. கேட்கிறீர்களா நீங்கள்? சொல்லுங்கள், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் வியாதியில் அல்ல, நான் எந்த கட்டுப்பாடிலும் இல்லை. மறந்து விடுங்கள் உங்களுக்கு எதிராக யார் என்ன செய்வார்கள் என்று. நீங்கள் செல்லுங்கள், தேவன் உங்களை எப்படியாக உருவாக்கினாரோ அதன்படியாக செயல்படிக்கு. தேவன் ஆல்ரெடி உங்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூறுகிறார். Let's read very interesting scripture. John chapter 14. We can read from verse 1. சந்தோஷமாக இல்லையா? அவர் கூறுகிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. Praise the Lord. Hallelujah. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. எந்த கவலையும் பட வேண்டாம், எந்த பிரச்சனையும் பட வேண்டாம். நீங்கள் எந்த கட்டிலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. சொல்லுங்கள், நான் எந்த கட்டுப்பாடிலும் இல்லை, நான் எந்த பிரச்சனையிலும் இல்லை.
இந்த மாதிரியான ஏமாற்றம் கிறிஸ்தவர்களுக்கு அநேகம் இருக்கிறது. அல்லாதவர்கள் எண்ணுவதில்லை அவர்கள் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறார்கள் என்று. அவர்கள் எப்பொழுது சபைக்கு வருகிறார்களோ எல்லாரும் கூற ஆரம்பித்துள்ளார்கள், நீங்கள் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறீர்கள் என்று. சொல்லுங்களேன். அதனால் முதலாவது தினத்திலிருந்து அவர்கள் என்ன எப்படி இருக்கும்? நான் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுவிக்க வேண்டும்? இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெளிவர வேண்டும்? அவர்கள் அப்படியான ஜீவனை விரும்புவதில்லை. ஏற்கனவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஜீவன். ஏனென்றால் அவர்களுடைய எண்ணங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். Praise the Lord. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சந்தோஷமாக சொல்லுங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஒருவேளை உங்களுக்கு கலங்கங்கள் வந்தால் நீங்கள் தன்னைத்தானே சொல்லுங்கள், ஐசக் உன்னுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. Praise the Lord. Hallelujah. தனக்கு தானே பேசுங்கள். நீ ஏதோ பயம், நீ சொல்லுங்கள், கவலைப்படுவதை மறக்கிறேன், கலங்குவதை மறுத்து விடுங்கள். Praise the Lord. நீங்கள் பெரியவர்கள். நீங்கள் அவர்கள் அல்ல தேவனிடத்திலிருந்து ஏதோ பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள். நீங்கள் அவர்கள் தேவன் உங்களுமாக தன்னுடைய மகிமையை வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறவர்கள். Praise the Lord. Hallelujah. நீங்கள் அவர்கள்தான். நீங்கள் அவர்கள்தான். மூலமாக தேவன் வாழ விரும்புகிறார். அவர் மூலமாக தேவன் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அவர்கள் தான் நீங்கள். நீங்கள் அவர்கள் அல்ல. தேவன் காப்பாற்ற விரும்புகிறார். நீங்கள் அவர்கள். தேவன் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறவர். நீங்கள் அவர்கள் தான். அவர் உங்களை சிந்திக்கும் பொழுது அவர் உங்களை காப்பாற்ற சிந்திப்பதில்லை. அவர் உங்களை பற்றி சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க சிந்திப்பதில்லை. அவர் உங்களை பற்றி சிந்திக்கும் பொழுது அவர் சிந்திக்கிறார் உங்கள் மூலமாக ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக சிந்திக்கிறார். அவர் உங்களை பற்றி சிந்திக்கும் பொழுது அவர் உங்கள் மூலமாக மற்றவர்களை காப்பாற்றும்படியாக சிந்திக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், நான் மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக இருக்கிறேன். அதுவாக இருக்கலாம் அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. ஒருவேளை அவர் இயேசு கிறிஸ்துவை அறியாது இருந்தால் நீங்கள் அவர்களுக்காக ஒரு ஆசீர்வாதம். அதுவல்ல, அவர் உங்களுக்காக ஆசீர்வாதம். நீங்கள் லட்சாதிபதியை சந்தியுங்கள், கோடீஸ்வரரை சந்தியுங்கள், உங்களுடைய பாஸை சந்தியுங்கள், ஈஸ்வரி அதாவது யாராக இருந்தாலும் சரி, அவரிடத்தில் என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்களிடத்தில் உங்களுக்கு கொடுக்க எதுவும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும்படியான ஆசீர்வாதம், ரட்சிப்புக்கான ஆசீர்வாதம் உங்களிடத்தில் இருக்கிறது. Praise the Lord. Hallelujah. இப்படியாக சிந்திக்க ஆரம்பித்து விடுங்கள். ஒருவேளை நீங்கள் ஒருவரை சந்திக்கிறீர்கள், அவர் கூறுகிறார், நான் இயேசுவை அறியாது இருக்கிறேன். நீங்கள் கூறுகிறீர்கள், வாவ், நான் இவருக்கு இயேசு கிறிஸ்துவை கொடுக்க வேண்டும், நான் இவர்களுக்காக ஆசீர்வாதமாக இருக்கிறேன். மறந்து விடுங்கள் உங்களிடம் ஏதோ குறை இருக்கிறது என்று. உங்களிடத்தில் ஏதோ குறை இருக்கிறது என்பதை மறந்து விடுங்கள். இதை உங்கள் எண்ணங்களிலிருந்து எடுத்து போட்டு விடுங்கள். இப்பொழுது வரை உங்கள் எண்ணங்கள் குறைகளும், இப்பொழுது வரை எண்ணங்கள் பற்றாக்குறையும் இருக்கும் பொழுது உங்களுடைய ஜீவனில் உங்களுக்கு பற்றாக்குறை தான் தெரிந்து கொண்டிருக்கும். உங்களுடைய ஜீவனில் உங்களுக்கு குறைதான் தெரிந்து கொண்டிருக்கும். அது அப்படியாக சில பேருடைய எண்ணங்கள் அதை வைத்து விட்டார்கள். நீ பையனாக பிறந்திருக்கிற, ஆனா நீ பெண். அவன் 24 மணி நேரம் என்ன நினைக்கிறான், நான் ஒரு பெண். அவருடைய எண்ணங்கள் இதை வைத்து விட்டார்கள். பெண்களின் ஆடை அவர்களுக்கு அட்ராக்டாக இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய எண்ணங்கள். நீங்கள் தங்களை தாங்க அப்படியாக பார்க்க வேண்டும். தேவன் ஆல்ரெடி உங்களை எப்படியாக உருவாக்கிறாரோ அப்படித்தான் பார்க்க வேண்டும். அதுவல்ல உங்களை உருவாக்க இருக்கிறார். அடுத்தது என்ன? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படியான மொழி எங்களுடையது அல்ல. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இல்லை, தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார். நான் சொல்ல வேண்டுமா இருந்தால் நாம் என்ன கூறுகிறோம்? ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள் என்று கூறுகிறோமா, அல்லது ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறுகிறோமா? நீங்கள் எங்களிடத்தில் இப்படியான ஒரு வார்த்தை கேட்க மாட்டீர்கள். ஏனென்றால் தேவன் உங்களை எடுத்து செல்லாத இந்த இடத்திற்கு நாங்கள் உங்களை எடுத்து செல்ல மாட்டோம். Praise the Lord. சொல்லுங்கள், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் எந்த கட்டுப்பாட்டிலும் இல்லை. நான் எந்த கட்டுப்பாட்டிலும் இல்லை. ஹலோ, சொல்லுங்கள், நான் ஒரு ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். சொல்லுங்கள், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. வாவ் வாவ் வாவ். இது தங்களுடைய காணிக்கைகள், தசம பாகம், பார்ட்னர்ஷிப் கொடுக்க வேண்டிய நேரம். தேங்க்யூ. और आप ऑनलाइन हैं तो वहां पर है। हालेलुया, हालेलुया. हम प्रार्थना से तानी चाहिए।
நன்றி பிதாவே. இந்த காணிக்கைகளை கொண்டு வரும்படியான புத்தி ஞானத்தின் கிருபை தந்ததுக்காக நன்றி. நாங்கள் கொடுத்ததை இரட்டிப்பான நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில். எந்த குறைகளும் எங்களுக்கு இருக்கவாது. இந்த காணிக்கையில் உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறோம். உடைய பெருக்கத்தை சொல்கிறோம். உடைய சுவிசேஷத்திற்கு பெருக்கத்தை சொல்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன். நீங்கள் முதன்முறையாக வந்திருந்தீர்கள் என்றால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் எழுந்து நிற்கலாம். இவர்களுக்காக கரங்களை தட்டவும், இன்னும் விரைவாக கரங்களை தட்டவும், இன்னும் சத்தமாக கரங்களை தட்டவும். Praise the Lord. சிறிய ஒரு பிரார்த்தனை இருக்குது, நீங்கள் செய்யுங்கள். இந்த பிரார்த்தனை உங்கள் கண்களை மூடி பிரார்த்தனை செய்யவும். ஒரு இருதயத்தில் விசுவாசித்து கண்களை மூடி செய்யவும். ஒரு வாயினால் அறிக்கையிடுங்கள். வாயினால் அறிக்கையிடுவது ரொம்ப முக்கியமானது. இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட வேண்டும். நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் நீங்கள் சொல்லுங்கள். பிதாவே, நான் விசுவாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவை, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை, அவர் என்னை காப்பாற்றுவதற்காக சிலுவையில் மரித்தார். நீர் அவரை 3வது நாள் மரித்தோரிலிருந்து எழும்பச் செய்தீர். இன்று அவர் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். நான் என்னுடைய இருதயத்தில் விசுவாசித்து என்னுடைய வாயினால் அங்கீகரிக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவனாகவும் என்னுடைய இரட்சகராகவும். இன்று முதல் நான் புதிதாக பிறந்திருக்கிறேன். இன்று முதல் நான் இரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவோடு உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். இவர்களுக்காக கரங்களை தட்டவும். திரும்பவும் இவர்களுக்காக நீங்கள் உட்காரலாம். ஒருவேளை நீங்கள் இந்த பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு நான் தெரிய விரும்புகிறேன். தேவன் உங்களுடைய பிரார்த்தனை கேட்டிருக்கிறார். நான் கூறியது உங்களுக்காக ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. சில அறிவிப்புகள். முதலாவது அறிவிப்பு, நம்முடைய செல் சிஸ்டம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் சேரவும் நீங்கள். இதெல்லாம் இதற்காகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக. ரேப்சோடி அனுதினம் வாசிக்கவும், வேதத்தை அனுதினம் வாசிக்கவும், ஜெபங்களில் எங்களோடு அனுதினம் சேரவும். மற்றும் 30மை நம்முடைய மகளிர் தினம் கூட்டம். மறக்க மாட்டீர்களே. That's beautiful. Praise the Lord. Hallelujah. நீங்கள் எழுந்து நிற்கலாம். தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கால நிலைத்திருப்பேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். ஆனந்தமடையுங்கள். வார்த்தை செயல்படுகிறது.